பக்கம் பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அவங்க ஸ்டோரியில கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான இமேஜஸை நீங்களுமே கிரியேட் பண்ணி உங்க ஸ்டோரியில ஈஸியா வச்சுக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸை கிரியேட் பண்ணனும்னா நான் சொல்ற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி இமேஜஸை எளிமையா உங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த இமேஜஸை AI மூலமா தான் கிரியேட் பண்றாங்க. அதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குரோமா இருக்கட்டும் இல்ல டெஸ்க்டாப்பா இருக்கட்டும் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலுமே நீங்க ChatGPT ஓபன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் உங்க குரோம்ல நீங்க ChatGPT கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓபன் AI அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள உங்களால போயிட முடியும். இந்த பேஜ்ல நார்மலா உங்களால போட்டோஸை அப்லோட் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. கம்பல்சரி நீங்க இதுல லாகின் பண்ணாதான் இந்த ஒரு AI ஒர்க் ஆகும். ட்ரை ChatGPT கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பாத்தீங்கன்னா பின் ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணா நீங்க கம்பல்சரி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க லாகின் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேஜ் இப்போதைக்கு பிஸியா இருக்கு. அதனால இது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ஆகும். உங்களுடைய எஸ்டிமேட்டட் டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைம் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா இதுவே ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதனால ரிஃப்ரெஷ் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த AI ஓபன் பண்ண பிறகு இப்போ ChatGPT லாகின் பண்ண கேக்குது. சோ இதன் மூலமா நீங்க கூகுள் மூலமா கூட லாகின் பண்ணிக்கலாம். இல்ல உங்க இமெயில் அட்ரஸ் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா இப்போ கண்டினியூ வித் கூகுள் கிளிக் பண்றேன். இப்போ உங்க மெயில் ஏதாச்சும் ஒன்னு ஓபன் பண்ணிக்கங்க. மறுபடியும் கண்டினியூ கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு ChatGPT ஓபன் ஆயிடும். ஒரு சிலருக்கு உங்க நேம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். சோ அதை போட்டுட்டு கண்டினியூவா கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சிலருக்கு இந்த பேஜ் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அகைன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ChatGPT ஓபன் ஆகும். What can I help with அப்படின்னு கேட்டிருக்கும். இப்போ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா போட்டோ கேலரி, டேக் போட்டோ ஆர் வீடியோ, அப்லோட் ஃபைல் இருக்கும். இதுல நீங்க உங்களுடைய போட்டோஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஆஸ்க் எனிதிங் இருக்கும். இதுல நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கேன் யூ கன்வெர்ட் திஸ் போட்டோ டு எ கிப்லி ஸ்டைல் ஆர்ட் ஒர்க் அப்படிங்கறத இதுல டைப் பண்ணிக்கங்க. இப்போ டைப் பண்ணிட்டு இதை சென்ட் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் கன்வெர்ட் ஆயிட்டு உங்களுக்கு இமேஜ் கீழே லோட் ஆகும். இப்போ எனக்கு அந்த போட்டோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ண ஃபைல் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆயிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். இது ஃப்ரீ தான். இதை டோட்டலா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும். நிறைய பேர் இது ஒர்க் ஆகல அப்படின்றாங்க. சோ இதனால ChatGPT கொஞ்சம் பிஸியா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி இமேஜஸ் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் க்ரோக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எக்ஸ் தளத்தினுடைய ஒரு AI கிரியேட் பண்றாங்க. அது டோட்டலா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது ஒர்க் ஆகல. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜஸை உங்களாலையும் மேக் பண்ணிக்க முடியும். முழுக்க சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜஸை கொடுக்குது. இந்த ட்விட்டருடைய ஒரு AI கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகல. இது பே பண்ண சொல்லி மாதிரி கேக்குது. நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.